பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் தான். இதில் குறிப்பாக ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் கிச்சன் டீம்லேருந்து தான் வருவாங்கன்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் சில ஷாக்கிங் சர்ப்ரைசஸும் இருக்குது. சில பேர் ரெகுலராக நாமினேட் பண்ணுவாங்களே, அந்த க்ரைட்டீரியாவை வச்சுக்கிட்டே நாமினேட் பண்ணுறாங்க. அது என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணால் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மக்களே லைக்கை போடுங்க, மக்களே லைக்கை போடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக பங்கேற்று கொள்ளாத 2 நபர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும்ன்றதால கிச்சன் வேலை, பாத்ரூம் மற்றும் அந்த கிளீனிங், இந்த 3 தான் டிபார்ட்மெண்ட்டாக எடுக்கணும். ஓவரால் ஹவுஸ் டியூட்டி தான் டாஸ்காகவே கொடுத்துருந்தாங்கன்னும் போது அதை தான் மெயின் ப்ரிஃபரன்ஸாக செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது கிச்சன் டீம்ல தான் பல பிரச்சனைகள், அவங்களால தான் பல பிரச்சனைகள் உருவானதால் கண்டிப்பாக டெஃபினெட்லி கிச்சன் டீம் தான் வருவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் கெமி சாண்ட்ராவை சொல்கிறாங்க, ஓகே. பார்வதி ரம்யா சொல்கிறாங்க. என்ன காரணத்தை பேஸ் பண்ணி பார்வதி ரம்யாவை சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரில. அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்வதி ரம்யாவை சொல்ல காரணம் இருக்கணும். வியானா வினோத் இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா வியானாவை பொறுத்தவரையும் வினோத் தான் டார்கெட்டு. ஏன்னா போட்டியாளராக கருதுறாங்க. ஆனால் வினோத் இந்த வாரம் நல்லா பண்ணலையா, ஒழுங்காக செய்யலையான்றதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. வியானோட வினோத் நிறைய பாட்டுகள் எழுதி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஃபுல்லாக அவருடைய பொட்டன்ஷியலை வெளிக்கொடுத்துட்டு இருக்காரு. வினோத் மற்றும் அமித்தோட காம்போ நல்லா பண்ணாங்க. ஆனால் வினோத்தில் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா என்னால் அக்செப்ட் கூட பண்ண முடியாது, ஏற்றுக்க கூட முடியாது. வியானா அந்த இடத்துல தனக்கு உண்டான இதுவை தான் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். என்னோட புரிதல் பார்க்கும்போது சடனாக வியானா வினோத்தோட பேர் சொல்லும் போது இத்தனை நாள் என்ன நடந்துச்சு அதனுடைய வெளிப்பாடை தான் வினோத்தை சொல்கிறாங்கன்றதான் நான் பார்க்குறேன். அரோரா சாண்ட்ரா கிச்சன் ப்ராப்ளம் விட்டுருங்க. சபரி சாண்ட்ரா கிச்சன் ப்ராப்ளம். ஓகேவா? இதில் விக்ரம் என்ன சொல்கிறாரு, நிறைய டேலண்ட் இருந்தும் ஒரே டீமில் வெளியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றது. ஸோ சாண்ட்ராவோட பல விஷயங்கள் வெளியே தெருவிடாமல் பண்ணிட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷன் சரியா இல்லை அப்படின்றது. கண்டிப்பாக அவங்களோட இன்டென்ஷன் சரியா இல்லை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ கையோசுக்கான மெயின் காரணமே சாண்ட்ரா தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க பண்ண அந்த கிச்சன் க்ளோஸ்டுன்ற ரூலாக இருக்கட்டும், இதெல்லாமே. ஸோ எல்லாமே கெயட்டிக்காக ஏதாவது ஒரு சண்டை உருவாகணும், சண்டை வரணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் அவங்க இந்த என்டர்டெயின்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். சண்டையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்கள வச்சு செய்யணுன்றது மட்டும்தான் இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ அந்த வகையில் கரெக்டு தான். நிறைய டேலண்ட் இருந்தும் ஒரு டீம் வெளியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்து கனி வராங்க. ஒஸ்டிஸ் டீம் அப்படின்ற பேட்ஜை நாங்கள் தாங்கிட்டு இருக்க முக்கிய காரணமே அவங்க தான். ஸோ கேப்டன் ஒழுங்காக வழி நடத்திருந்தா எங்கள் டீம் நல்ல ரீதியில் போயிருக்கோம். கேப்டனே ஒழுங்காக வழி நடத்தலை, கேப்டனே ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றதையும். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கங்க, எல்லோ டீமுக்காக பண்ணாங்க. சரி, எல்லோ டீமில் ரெட் டீமுக்காக பண்ணாங்க கனி அவர்களே. அது உங்களுக்கு தெரியாதா? தன்னுடைய கணவருக்காக 4 பாயிண்ட் வாரி வழங்கிட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மார்ட் மூவ்லாம் பேசுனாங்க. அப்பயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் அவங்க யாருக்கு பண்ணுறாங்கன்ட்டு. இன்னும் அது கூட தெரியாமையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டீமோட பல முடிவுகளை இவங்க ஒழுங்காக அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்காதது அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போச்சு அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. அமித்தும் சாண்ட்ரா அண்ட் திவ்யா வாங்க 2 பேரும் வாங்க அப்படின்ற மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கெமி சாண்ட்ரா, அரோரா சாண்ட்ரா, சபரி சாண்ட்ரா, விக்ரம் சாண்ட்ரா, கனி சாண்ட்ரா, அமித் சாண்ட்ரா, 6 ஓட்டுகள் சாண்ட்ராக்கு. இந்த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி 6 ஓட்டுகள் சாண்ட்ராக்கு வந்திருக்கு. அடுத்து திவ்யா கனியை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கனி அந்த கிச்சனில் நடந்த பிரச்சனைக்கு தான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கலாம். அடுத்து வினோத்தும் ரம்யாவை சொல்கிறாரு. ஸோ வினோத்துக்கும் ரம்யாவுக்கும் ஏதோ கான்ஃப்ளிக்ட் எழுதப்பட்டிருக்கு. அந்த முடிவு அந்த கேப்டனாக முடிவு எடுக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதால அந்த ஒரு காரணத்தால் தான் சொல்லியிருப்பான்றது எனக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் திவ்யாவை சொல்கிறாரு. சாண்ட்ரா திவ்யாவை சொல்கிறாங்க. இதுதான் ஹைலைட்டாக இருக்குது. எஃப்ஜே திவ்யா சொல்கிறது ஓகே, பிரச்சனை கிடையாது. சாண்ட்ரா ஏன் திவ்யாவை சொல்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, அடிக்கடி சொல்கிறது தான் சாண்ட்ரா, நீயும் வந்துரு, என் பார்ட்னர் ஜெயிலுக்கு வந்துரு. ஸோ நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்காது, நீயும் என்னதான் ஜெயிலுக்கு நல்லா இருக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்றதுக்காக சாண்ட்ரா திவ்யாவை சொல்ல, திவ்யாவை சாண்ட்ராவை சொல்ல, ஓட்டு மாற்றி போட்டுக்கிட்டு வி ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வேலையை பார்க்கறது தான். அடுத்து விக்ரம் ரொம்ப கம்மியான பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது. ஆக்சுவலாக கிச்சன் டீம் வேலை பார்க்கறதே ஒரு பெருங்கஷ்டம் தான். பட் அதில் கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட்டாக யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ பார்ட்டிசிபேஷன் என்டர்டெயின்மெண்ட்லாம் ரொம்ப கம்மி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து பிரஜன் அவர்கள், நான் இதை பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க திவ்யா அப்படின்றது. ஸோ சாண்ட்ராவும் திவ்யாவும் சொல்கிறாங்க, சரி சாண்ட்ரா போன பாதையிலே நானும் போவேன் அப்படின்ற மாதிரி
அவரும் வந்து திவ்யாவை சொல்லி திவ்யாவை நாமினேட் பண்றாங்க அப்படின்றது. திவ்யாவோட ஃபேஸை பார்க்கணும், ரைட்டா பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க, பிளான் பண்ண மாதிரி தானே பண்றோம், கரெக்ட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு எத்தனை ஓட்டுகள்னு நினைச்சு பாருங்களேன். அமித் அவர்கள், வினோத் அவர்கள், எஃப்ஜே அவர்கள், சாண்ட்ரா அவர்கள், பிரஜன் அவர்கள், கிட்டத்தட்ட 1 2 6 மக்களே. அமித், வினோத், அமித், எஃப்ஜே, சாண்ட்ரா, விக்ரம், பிரஜன் 5 ஓட்டு. ஸோ கிட்டத்தட்ட 6 ஓட்டு சாண்ட்ராக்கும் 5 ஓட்டு திவ்யாவும் வாங்கி, ஸோ இந்த வாரத்துக்கு ஜெயிலும் செல்லும் நபர்கள் இந்த 2 பேர் தான் அப்படின்றது அஃபிஷியலி ப்ரோமோலே டிக்ளேர் ஆயிடுச்சு. உங்களோட கருத்து யார் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.